வணக்கம் மக்களே. 35,000 பட்ஜெட்டுக்கு உள்ள நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய, அதாவது ரியர் சைட் மற்றும் செல்ஃபி கேமராஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 50 மெகா பிக்சலுக்கு மேலே நல்ல கேமரா செட்டப்போட ஒரு 5 மொபைல்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 13 ரூபீஸ் 33,999 வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா ப்ளஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செல்ஃபி சைடு ரெக்கார்ட் பண்ணிங்களாலும் சரி, ரியர் சைடு ரெக்கார்ட் பண்ணிங்களாலும் சரி, உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி வந்து கிடைக்கும். லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 33,999 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடு உங்களுக்கு 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் வித் OIS ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்காக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைரோ EAS, அதுவும் 4K ரெக்கார்டிங்கோட வருது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12R வந்து பார்த்தீங்கன்னா 33,499 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா ப்ளஸ் ரியர் கேமரா இங்கேயுமே 2 நல்ல செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் வித் கைரோ EAS வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வீடியோ வந்து செல்ஃபி கேமராவிலே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது வரக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல். விவோ சைட்லேருந்து V50 34,999 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு 3 கேமராஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 2 ரியர் கேமராஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A36. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32,999 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடு உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா ஆஸ் யூஷுவல் 50 மெகா பிக்சல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ப்ளஸ் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தா எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பட்ஜெட்டுக்கு உள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா ஃபீச்சர்ஸ்லையும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.